எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி இன்டெக்ரல்ஸ் சாப்டரில் எக்ஸசைஸ் 7.4ல் 23rd சம் சொல்லித்தரேன். இன்டெக்ரல் 5x + 3 டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 10. ஸோ இது இந்த ஃபார்மில் இருக்கிறனால இந்த ஃபார்ம் px + qன்ற ஃபார்மில் இருக்குது. ஸோ இதான் a × d/dx ஆஃப் ax ஸ்கொயர். இது ஒரு ஃபார்மேட்டு ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ப்ளஸ் b. ஸோ இது px ப்ளஸ் q இருக்கிற இடத்துல 5x + 3 இருக்கிறனால 5x + 3 = a × d/dx ஆஃப் டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 10 ப்ளஸ் பி. ஸோ இது ஏபி கான்ஸ்டன்ட். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, எக்ஸ் 4 அப்படியே இருக்கட்டும், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ ப்ளஸ் 4, இது ஒரு ப்ளஸ் பி. ஸோ உள்ள ஏஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2ax ப்ளஸ் 4a ப்ளஸ் பி. இங்கே வந்து 5x + 3 இருக்குது. இப்போ ஏ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஈக்குவேட்டிங் போத் சைட்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அது யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே 5 இருக்குது, இங்கே 2a இருக்குது. ஸோ 5 = 2a. ஸோ a = 5/2. ஸோ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் வந்து கான்ஸ்டன்ட் b கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கான்ஸ்டன்ட் ரெண்டு பக்கமும் இங்கே ஈக்குவேட் பண்ணோம். இங்கே 3 இருக்குது, இங்கே வந்து 4a + b இருக்குது. ஸோ ஏ இருக்கிற இடத்துல இந்த 5/2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். இது 2 கேன்சல் பண்ணால் 2 2s are 4, இங்கே ஒரு ப்ளஸ் பி. 5 2s are 10, இங்கே 3 இருக்குது. 3 - 10 = b. 3 - 10 - 7, b கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதை வந்து இதுதான் மெயின் ஈக்குவேஷன். இதில் தான் நம்ம அந்த ஏபி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 5x + 3 கொஸ்டினில் இருக்கிறதுக்கு அதுக்கு பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அந்த இன்டெக்ரல் எப்படி மாறுச்சுன்னா இன்டெக்ரல் ஏவோட வேல்யூ 5/2 இன்ட்டு அந்த 2x + 4 இன்ட்டு dx. டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 10. b வந்து -7 இன்டெக்ரல் dx பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 10. ஸோ இப்போ இது ரெண்டு இன்டெக்ரலாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால நம்ம இந்த மெயின் இன்டெக்ரலுக்கு ஐ நேம் கொடுத்துட்டு இது I1 I2 நேம் கொடுத்துக்கலாம். ஸோ I1 இன்டெக்ரல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த கொஸ்டின் எழுதிக்க இந்த 5/2 கான்ஸ்டன்ட் அப்படி இருக்கணும். அது லாஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2x + 4 dx டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 10. ஸோ இந்த டேர்மில் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, 4x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 4. அது நியூமரேட்டரில் வரதுனால சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி அதை டீன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். லெட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 10 = t. எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ 2x + 4 இன்ட்டு dx = dt. ஸோ இந்த டேர்ம் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். I1 இன்டெக்ரல் எப்படி ஆச்சுன்னா இன்டெக்ரல் dt பை ரூட் டீன்னு ஆச்சு. இது நியூமரேட்டர் போச்சுன்னா t பவர் மைனஸ் ஆஃப் dtன்னு ஆச்சு. இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா எக்ஸ் பவர் n ஃபார்மில் இருக்கிறனால n x இதுக்கு இதுதான் ஃபார்மில் இன்டெக்ரேஷன் n + 1/n + 1. ஸோ இதில் t பவர் மைனஸ் ஆஃப்னு இருந்ததுனால I1 இன்டெக்ரல் எப்படி ஆச்சுன்னு பார்க்கலாம். ஸோ t பவர் I1 = மைனஸ் ஆஃப் ப்ளஸ் 1 பை மைனஸ் ஆஃப் ப்ளஸ் 1. ஸோ 1 - ஆஃப் ஹாஃப். ஸோ t பவர் ½ பை ½. இப்போ ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா 2 மேலே போய்டும். இந்த t பவர் ½ ரூட் டீன்னு எழுதலாம். 2 t என்னன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். அந்த கொஸ்டினில் இருக்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 10. ஸோ 2 இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 10. இப்போ I2 இன்டெக்ரல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்டெக்ரல் dx பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 10 இருக்குது. ஸோ இது வந்து கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர் மெத்தடில் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 10. இங்கே எந்த நம்பர் இருந்தாலும் டிவைட் பை 2 பண்ணும். 4/2 வந்து 2 வரதுனால இதை வந்து x + 2 ஹோல் ஸ்கொயர். அதே நம்பர் இங்கே சப்ராக்ட் பண்ணும். -2 ஸ்கொயர், இங்கே வந்து ப்ளஸ் 10. ஸோ x + 2 ஹோல் ஸ்கொயர் -4 ப்ளஸ் 10. 10 - 4 6. ஸோ x + 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 6. x + 2 ஹோல் ஸ்கொயர்
ப்ளஸ் ரூட் 6 ஹோல் ஸ்கொயர். ஸோ இது வந்து ஸோ ரூட்குள்ளே இருக்குது, இது டிஎக்ஸ் பை இது ரூட்டில் இருக்குது, ரூட்டில். ஸோ I2 இன்டெக்ரல் எப்படி ஆச்சுன்னா இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை ரூட் ஆஃப் இந்த டேர்ம் கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி இப்போ பண்ணியிருக்கோம், எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 6 ஹோல் ஸ்கொயர்னு. ஸோ இது வந்து எந்த ஃபார்மில் இருக்குன்னா இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இந்த ஃபார்மில் இருக்குது. அதுக்கு என்ன ஃபார்முலானா log of modulus of x plus root of x square plus a square. ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் I2 இன்டெக்ரலுக்கு. ஸோ I2 ஈக்குவல் டு log of modulus of x இருக்கிற இடத்துல x plus 2 இருக்குது ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயருக்கு நம்ம அந்த கொஸ்டினில் என்ன இருக்கோ அதை எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 10ன்னு சொல்லிட்டு. ஸோ I2 இன்டெக்ரல் கண்டுபிடிச்சாச்சு. பை இன்டெக்ரல் இப்போ மெயின் இன்டெக்ரல் வந்து ஆல்ரெடி I2 வந்து 5/2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கு, 5/2 I1 ப்ளஸ் இன்னொரு வந்து -7ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, -7 I2. ஸோ 5/2 I1 இன்டெக்ரல் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், 2 இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 10. ஸோ இது -7 I2 இன்டெக்ரல் இது கண்டுபிடிச்சிருக்கோம், log ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் ரூட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 10. ஸோ இதில் 2 2 கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து இங்கே எழுதுகிறேன் நான் திருப்பியும். I equal to 5 into root of x square plus 4x plus 10 minus 7 log of x plus 2 plus root of x square plus 4x plus 10 plus c. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 24th சம். இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 2. ஸோ இது கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2x ப்ளஸ் 2 இங்கே எந்த நம்பர் இருந்தாலும் பை 2 பண்ணணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் அதே நம்பரால் இங்கே சப்ராக்ட் பண்ணணும், இங்கே ப்ளஸ் 2, 2 minus 1 1. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அது ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இது வந்து இப்போ எந்த ஃபார்முலாவில் இன்டகிரேஷன் ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்ன்ற ஃபார்முலா இருக்குது. ஸோ இதை வந்து இன்டகிரேஷன்ஸ் எப்படி எழுதலான்னா இன்டகிரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா இன்டகிரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்ன்ற ஃபார்மில் இருக்குது. அதுக்கு என்ன ஃபார்முலானா 1/a tan இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ. ஸோ இந்த இன்டகிரல் என்னவாச்சுன்னா 1/aனா 1/1 1/1 1 தான், tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ ஃபைனலாக tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. ஸோ இது வந்து ஆப்ஷன் பியில் இருக்கிறனால ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட்டு 25th சம். இன்டகிரேட் டிஎக்ஸ் பை ரூட் ஆஃப் 9x minus 4x ஸ்கொயர். ஸோ இது எப்படி கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர் மெத்தடில் மாற்றலான்னு பார்க்கலாம். 9x minus 4x ஸ்கொயர். ஸோ இதில் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ஃப்ரண்ட்டில் இருக்கிறனால மைனஸை வெளியில் எடுத்துட்டோன்னா 4x ஸ்கொயர் மைனஸ் 9xன்னு இருக்குது. இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த கான்ஸ்டன்ட்டும் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் -4 வெளியில் எடுத்துட்டோன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x பை 4. ஸோ அப்புறம் இங்கே எந்த நம்பர் இருந்தாலும் டிவைடட் பை 2 பண்ணணும். ஸோ 9/4 டிவைடட் பை 2 பண்ணால் 8 ஆகிடும், 9/8 ஆகிடும். ஸோ -4 வெளியில் எடுத்துட்டோன்னா எக்ஸ் மைனஸ் 9/8 ஹோல் ஸ்கொயர் அதே நம்பரால் இங்கே சப்ராக்ட் பண்ணோம் 9/8 ஹோல் ஸ்கொயர்னு. ஸோ இதை வந்து மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணணும், 4 வெளியில் எடுத்துட்டோன்னா இப்போ இந்த டேர்ம் தான் ஃபஸ்ட்டு வரும் 9/8 ஹோல் ஸ்கொயர் மைனஸ்
ப்ளஸ் 9/8 ஹோல் ஸ்கொயர்னு ஆயிடுச்சு. இந்த 9 வந்து 3யோட ஸ்கொயர், 8 வந்து 2√2ஓட ஸ்கொயர். ஸோ இதை போடுறப்போ 4 × 3/2√2 ஹோல் ஸ்கொயர். இது ஆல்ரெடி 9/8ன்னு இருக்கிறனால 9/8ன்னு போட்டுக்கலாம். ஸோ 9/8 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 9/8 ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த இன்டகிரேஷன் எப்படி ஆச்சுன்னா இன்டகரல் dx பை ரூட்டில் இருக்கிறனால பை 4 1/4 √4 ரூட்குள்ளே இருக்கிறனால √4. இந்த டேர்ம் வந்து 9/8 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 9/8 ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்படி இருக்குது, ரூட்குள்ளே இருக்குது. ஸோ ரூட்குள்ளே a² - x² ஃபார்முலா இருக்கிறதுனால இதுக்கு வந்து இதான் ஃபார்முலா இன்டெக்ரல் dx பை ரூட்டில் a² - x²னா 1/a வராது, சைன் இன்வர்ஸ் ஆஃப் x/a. ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். √4 வந்து 2 இந்த ஃபார்முலா சைன் இன்வர்ஸ் x இருக்கிற இடத்துல x மைனஸ் 9/8 டிவைடட் பை a இருக்கிற இடத்துல 9/8. ஸோ இது எல்சிஎம் எடுக்கிறப்போ இங்கே 1/2 √4 வந்து 2, அதனால் சைன் இன்வர்ஸ் ஆஃப் இது 8x மைனஸ் 9 ஹோல் டிவைடட் பை 8. இங்கே வந்து 9/8ன்னு இருக்குது, 8 கேன்சல் ஆகிடும். 1/2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 8x மைனஸ் 9 பை 9 ப்ளஸ் சி. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். இது ஆப்ஷன் சம். இது ஆப்ஷன் பியில் இருக்கிறனால ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.